நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 22% உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறி திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1,90,000 ஏக்கர் பரப்பளவுல குறுகிய சாகுபடியில விவசாயிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கி குறுவை பயிர் என்பது பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் கொள்முதல் செய்யும் போது அதன் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர் கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் அடிப்படையில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு இது குறித்து கோரிக்கை வைத்தது. அதன் அடிப்படையில் மத்திய குழுவினர் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அந்த நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் சமீபத்தில் மத்திய அரசு நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்க இயலாத என அறிவித்த நிலையில தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று தஞ்சாவூரில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில இன்று திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாவட்ட செயலரான பூண்டி கலைவாணன் தலைமையில திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக நெல்லின் ஈரப்பதத்தை 22% மத்திய அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முழக்கங்களை சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நன்றி ரவி, உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.